கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 9:1. Romans 9:1. In English it's Romans 9:2. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாகியிருக்கிறது. அதாவது இந்த ரோமர் 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், 11வது அதிகாரம் இதை குறித்து ஒரு மேலோட்டம் சொல்லிட்டு இந்த வசனத்துக்குள்ளே போனால் நன்றாக இருக்கும். ரோமர் 9வது அதிகாரம் இஸ்ரவேலினுடைய கடந்த காலத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதக்கூடியது. அடுத்து ரோமர் 10வது அதிகாரம் இந்த நிகழ்காலத்தில் இஸ்ரவேல் தேசம் என்னவாக போய்கொண்டிருக்கு, இஸ்ரவேல் தேச மக்கள் எப்படி இருக்கிறார்கள். 11வது அதிகாரம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு சொல்லணும் இல்லையா. இந்த 3 அதிகாரங்களாக பார்த்தோம்னா அதனுடைய வெளிப்பாடு ரொம்ப நமக்கு மேலோட்டமாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரியும். இப்போ கடந்த காலத்தை குறித்து அவர் பேசும்போது முதல்ல என்ன சொல்கிறாரு, எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது, என மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை. அதாவது அவர் சொல்லக்கூடிய துக்கம் மிகுந்த துக்கங்கிறார் இல்லையா. இந்த கிரீக் வேர்டு லீப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதுக்கு என்னன்னா, அதாவது உணர்வு பூர்வமான இருதயத்தில் ஏற்படக்கூடிய வலி. எது இஸ்ரவேலினுடைய அவிசுவாசத்தை குறித்து அவருக்கு பயங்கரமான இருதயத்தில் வலி ஏற்படுது என்று சொல்லக்கூடியதான். ஆனால் இது என்ன இடைவிடாத மனவேதனைனா, இது ஏதோ ஒரு நேரம் எனக்கு அந்த இதுக்காக துக்கப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அதுக்காக நம்ம துக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடந்து போயிடுறோம்ல, அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி நடக்கக்கூடியது என்ன அவருடைய இருதயத்தில் எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வரக்கூடியதாக ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியது. ஏன்னா ரோமர் 10வது அதிகாரம் 1வது வசனமாக இருக்கட்டும், இல்லை 9வது அதிகாரம் 3வது வசனமாக இருக்கட்டும், அவர் சொல்லும்போது இஸ்ரவேலினுடைய ரட்சிப்பிற்காக நான் எப்படி ஏங்கி ஜெபம் பண்ணுறேன், அதற்காய் நாம் செத்தவனானாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு பாசம், அப்படி வரக்கூடிய ஒரு நேசம். ஏன்னா இது எங்கே பார்க்குறோம், இது நம்ம யாத்திராகம புஸ்தகத்தில் 32வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறத பார்க்குறோம். அங்கே என்ன, தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு பிரமாணங்களை கொடுத்துட்டு போகிறாரு. அந்த பிரமாணங்களை மோசே கீழே உள்ள ஜனங்கள்கிட்ட கொடுத்துட்டு, என்ன நீங்கள் இதன்படி வாழுவீங்களான்னு கேட்குற. ஆமாம், அவங்க எல்லாம் வாழுவோன்னு சொன்ன உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு இரத்த உடன்படிக்கை பண்ணுறாங்க. இரத்த உடன்படிக்கை பண்ணிட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே மலையின் மேலே கர்த்தரோடு இருப்பதற்காக இவர் மேலே ஏறி போகிறாரு. கீழே இருக்க ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. ஆனால் 40 நாள் ஆகிறது, இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஆரோன்ட்டு சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி இதுதான் உங்கள் தெய்வம்னு சொல்லி அவங்கள ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மோசே மலையிலேருந்து கீழே வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இவங்களை எல்லாரையும் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தேவனாகிய கர்த்தர்கிட்ட மோசே பேசும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே, யாத்திரா 32:32 நீங்கள் இவர்கள் செய்தது பாவம்தான், இவருடைய பாவங்களை மன்னித்தருளும், இல்லை என்றால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போட்டிருங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கே என்ன, அவருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு மனவேதனையும் இடைவிடாத ஒரு துக்கமும் வரக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னுடைய இன மக்கள் என்று சொல்லக்கூடிய அவர் எங்கேருந்து வந்தார், யூதனா வந்தார். அதனால் யூத மக்களை குறித்த ஒரு பெரிய பாரம் இருந்தது. இப்போ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் தமிழ் மக்கள், உங்களுடைய தமிழ் மக்கள் எங்கள் உலகத்தில் இருக்க எங்கே இருந்தாலும் அந்த தமிழ் மக்களை குறித்த ஒரு பாரம் உங்ககிட்ட இருக்கா? நான் நிறைய முறை என்னை நானே கேள்வி கேட்டு பார்ப்பது உண்டு. இப்படி இஸ்ரவேல் தேச மக்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ணீரோடும் இடைவிடாத துக்கத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து, ஆண்டவரே, என் ஜனங்கள் இப்படி அழிந்து போராகிறார்களே, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று அழுது புலம்புனது போல நமக்குள்ள அப்படி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மனவேதனை, ஒரு பாரத்தை நம்ம என்னைக்காவது நம்மளுடைய ஊழியத்தில் துவக்கி இருக்கோமா? அப்படி ஒரு பாரத்தை தூக்கி கொண்டு, ஆண்டவரே, எப்படியாவது யாராவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மற்ற ரட்சிக்கப்படாத மக்கள் மேல் உள்ள ஒரு அன்பு உங்ககிட்ட இருக்குதா?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்கிறோம், எருசலேமை பார்த்து எருசலேமே எருசலேமே என்று கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவரை பின்பற்றி வாழுகிற நாம நம்முடைய இன மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை அறியாத மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு தாக்கம் நம்மகிட்ட இருக்கா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ அன்பு உங்களை நெருக்கும் போது ரட்சிக்கப்படாத மக்களை குறித்த கண்ணீரும் மனவேதனையும் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டும். வல்ல பிதாவே, இதோ மோசேயிடம் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பார்க்கிறோம், இதோ அப்போஸ்தலனாகிய பவுலிடம் பார்க்கிறோம். உம்மை பின்பற்றி வாழுகிற நாங்களும் அதே மாதிரி ஆண்டவரே உம்மை குறித்த ஒரு தாக்கத்தோடு வாழ, ரட்சிக்கப்படாத மக்கள் மேல் அந்த தேவ அன்போடு ஜெபிக்கக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.